பாரிஜாத சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ராகவ் வந்து ஸ்ரீஜா கிட்ட வந்து கேட்டுட்ருக்குறாங்க, உண்மையை சொல்லு, நீ தான் வர்ஷினி ஏதோ பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ அங்கே இசை வந்துருந்தாங்க. என்னாச்சு ராகவ், இங்கே என்ன தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது உடனே ஸ்ரீஜா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, வர்ஷினியை காணலையா, அதை என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காரு அப்படிங்கவும், என்னது வர்ஷினியை காணலை உங்ககிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாரா, வர்ஷினி எங்கே வந்தா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே ஸ்ரீஜா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வந்து ராகவ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இசையை நம்ம மன்னிச்சிரு, வர்ஷினியை நான் தான் அங்கே வர சொன்னேன், அவங்க வந்தா அப்படிங்கவும் இதை கேட்டதுமே வந்து இசை வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ராகு சொல்லிட்டு இருக்கிறீங்க, யாருக்கும் தெரியாமல் வர்ஷினி அங்கே வர சொன்னீங்களா, இந்த விஷயம் மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுறதுக்கு, எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படிங்கும் போது என்னை மன்னிச்சிரு இசை, வர்ஷினியை நாங்கள் வர சொல்லியிருக்கக்கூடாது, ஆனால் நான் வர சொன்னது தப்பு தான், இப்போ வந்து அவளை காணலை அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே இசை அதிர்ச்சி அடைகிறாங்க. ராகவ் என்ன சொல்கிறீங்க, எனக்கு பயமாக இருக்குது, வர்ஷினி எங்கே வச்சு காணாமல் போனோம் அப்படிங்கவும் உடனே வந்து ராகவ் வந்து அவங்க இசையை அழைச்சிட்டு போகிறாங்க. இந்த இடத்துல தான் நாங்கள் வந்தோம், அதுக்கப்புறம் தான் காணாமல் போயிட்டோம் அப்படின்னு நடந்த எல்லா கதையும் சொல்லவும் இது கேட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா வந்து இசையும் ராகவும் அவங்களாம் தேடி பார்க்கும்போது அப்போ ராகவ் வந்து அவங்களுக்காக வந்து ஒரு முத்து மாலை வாங்கி கொடுத்தாங்களா வர்ஷினிக்கு, அந்த முத்து மாலை கீழே கிடக்கும்போது இதை பார்த்ததுமே ராகவ் அதிர்ச்சி அடைகிறாங்க. இது நான் அவளுக்காக வாங்கி கொடுத்த முத்து மாலை அப்படிங்கிறாங்க. ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, இப்போமே நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இசையும் ராகவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா விசாலை தான் காட்டுறாங்க. விசால் வந்து நினைக்கிறாங்க, நம்மளை பாட்டு பாட விடாமல் தடுக்கிறதுக்காக யாரோ இருந்து நம்ம பின்னாடி என்னென்னமோ சூழ்ச்சி பண்ணினாங்க, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்க ஒரு இடத்துக்கு வராங்க. வந்ததுமே வந்து காலையில் நம்ம காரில் வந்துட்டு இருக்கும்போது இங்கே தானே ஒருத்தர் வந்து அதாவது நம்ம காரில் விழுந்தாரு, காலில் அடிபட்டுன்னு சொன்னார் அப்படிங்கவும் அவரை பற்றி விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அவர் பார்த்தோம்னா ஃபோன் பேசிட்டு போறாரு. அவரை பார்த்ததுமே விசால் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இவர் தானே காலையில் நம்ம வந்து காரில் மோதிட்டு எனக்கு கால் உடஞ்சு போச்சுன்னு சொன்னார், இப்போ என்னன்னா நல்லா நடந்து போறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே விசால் வந்து ஓடடி போய் அவர் பிடிச்சிருந்தாங்க. பிடிச்சதுமே அவர் வந்து விசாலை பார்த்ததுமே ஐயோ இவங்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோமான்னு சொல்லிக்கிட்டு அவங்க தப்பிச்சு போறதுக்காக இருக்கிறாங்க. ஆனால் விசால் வந்து அடின்னு அடிச்சு உண்மை சொல்லுடா, எதுக்காக இந்த மாதிரி நீ நடிச்சு அப்படிங்கும்போது எங்க பாருங்க, நான் வந்து அதாவது பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு அப்படிங்கும்போது என்னது பணத்துக்கு ஆசைப்பட்டு பண்ணிட்டியா, யார் இப்படி பண்ண சொன்னாங்க அப்படிங்கும்போது யாரெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு ஃபோன் வந்துச்சு ஒரு நம்பர்ல இருந்து, இந்த மாதிரிக்கு நடிச்சிங்கன்னா உங்களுக்கு பணம் தருவேன்னு, அதனால தான் நானும் இப்படி நடிச்சு அப்படிங்கும்போது எங்க அந்த நம்பருக்கு பண்ணி ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லவும் உடனே அந்த ஆளும் ஸ்ரீஜாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ ஸ்ரீஜா வந்து பார்க்குறாங்க, என்னது இந்த நம்பர் வந்து அந்த ஆளுக்குள்ளது இல்லை, அவர் எதுக்காக நம்மளுக்கு பண்ணுறாரு, இப்போ எடுக்கவா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா வந்து குழப்பத்தோடு இருக்கும்போது இல்லை நம்ம எடுக்க வேண்டாம், ஒருவேளை ராகவோட வேலையாக கூட இருக்குமோ, சரி நம்ம எடுக்காமல் இருக்கிறதே நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கலை. திரும்பவும் பண்ணுங்கும்போது திரும்பவும் பண்ணுறாங்க. ஆனாலும் வந்து ஸ்ரீஜா வந்து ஃபோனை எடுக்காமல் விட்டுருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவர் விசால் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிருந்தாரு. அப்போ விசால் வந்து அந்த நம்பரை வச்சு அவங்க தன்னுடைய ஃப்ரெண்டு இருக்காங்களா அதிகாரியா, அவங்களுக்கு இந்த நம்பரை கொடுக்குறாங்க. இந்த நம்பர் எங்கே இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடி அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. பார்த்ததுமே இந்த நம்பர் வந்து நீ இருக்கிற ஏற்காட்டில் தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே உடனே விசால் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற, இந்த நம்பர் அங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா விசால் வந்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ உடனே வந்து ஸ்ரீஜா வந்து இது விசாலோட நம்பர் ஆச்சே, அவன் இப்படி நம்மளுக்கு பண்ணுறான் இந்த நம்பருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஓஹோ அப்போ இதுக்கு முன்னாடி பண்ணினது வந்து அந்த ஆள் வந்து விசால் கிட்ட மாட்டிக்கிட்டான் போலுக்கு, விசால் தான் பண்ண சொல்லியிருக்கிறான், நல்ல வேலை நம்ம எடுக்காமல் இருந்து நல்லதாக போச்சுது, இனிமேல் இந்த சிம் கார்டு நம்மளுக்கு தேவையில்லை, உடச்சி போட்டலாம்னு சொல்லிட்டு அவங்க உடச்சி போட்டுருந்தாங்க. அப்போ உடனே விசால் பண்ணிட்டு இருக்கவும் சுவிட்ச் ஆப்னு வந்துடுது. அப்போ அவங்க அதிகாரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இந்த நம்பர்லேருந்து சிக்னல் வந்து எங்கே கட்டுச்சு அப்படிங்கும்போது உடனே அவங்களும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, நான் அவனுக்கு அனுப்பி விட்றேன்னு சொல்லவும் உடனே விசாலும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து இசையும் ராகவும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் உடனே வந்து அதிகாரி எல்லாருமே வந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. போனதுமே இந்த இடத்துல தான் வந்து அவள் விழுந்திருப்பான்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது உடனே 2 பேரும் அந்த இடத்துல வந்து அவங்க இறங்க சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க கயிறை கட்டி கீழே இறங்கவும் அந்த இடம் வரைக்கும் அவங்க தேடுறாங்க. ஆனால் வந்து காணலை, இதுக்கு மேலே வந்து அவங்க யாருமே இருக்கிற மாதிரிக்கு தெரியல, ஒருவேளை இதுக்கு மேலே பள்ளத்தில் விழுந்தாலும் விழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் ஆனால் ஒரு விஷயம், மரம் எதுவுமே விழுந்து விழல, யாராவது விழுந்திருந்தா ஏதாவது மரம் வந்து உடஞ்சிருக்கும், ஆனால் உடஞ்சி விழவே இல்லை. ஆனால் வந்து எப்படி அவங்க எங்கே விழுந்தாங்கன்னு தெரியல, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இல்லை, இதுக்கு மேலே நாங்கள் இறங்கி போனோம்னா அப்புறமா எங்களுடைய கதை முடிஞ்சிடும், அதனால் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே வந்து அதிகாரி வந்து இசைக்கிட்டே அவங்க ராகவ்கிட்டே சொல்கிறாங்க, இதுக்கு மேலே நம்ம தேடுறதுல எந்தவித பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா எந்த அளவுக்கு வந்து ஆழமாக இருக்குமோ அந்த அளவுக்கு அவங்க தேடி பார்த்துட்டாங்க, அதுக்கு மேலேயும் வந்து கண்டுபிடிக்கிறதுல ரொம்பவே கஷ்டமாக்கும், அதனால் நீங்களும் இங்கே இருக்காதீங்க, ரொம்ப டேஞ்சரான இடம், நீங்களே கிளம்பி
போங்க அப்படிங்கவும் இசை பார்த்தோம்னா கத்தி கதறி அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ஐயோ வர்ஷினி இப்படி வந்து மாட்டிக்கிட்டேம்மான்னு சொல்லி அவங்க அழுதுகிட்டு இருக்கோம். இப்போ ராகம் வந்து சொல்கிறாங்க வர்ஷினியோட நிலைமைக்கு நான் தான் காரணம் இசை, என்னால் தான் வர்ஷினிக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை ஆகிப்போச்சுது, இதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு ராகவும் அழுதுட்டு இருக்கோம். இப்போ ஒரு அதிகாரி வந்து சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் மனசை தேத்திக்கிடுங்க, நம்மளுக்கு ஒரு வழி இல்லை, நீங்களும் இங்கேருந்து கிளம்பி போயுங்க, ரொம்ப நேரம் இங்கே இருக்காதுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிருந்தாங்க. அவங்க போனதுக்கப்புறமா ராகவுக்கு இசைக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல. இப்போ இசை வந்து ராகவ் கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்க ராகவ் கண்டிப்பாக வந்து அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது, ஏன்னா மரம் எதுவுமே வந்து முறிஞ்சு விழலன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அப்போ வந்து இங்கே தான் இருக்கிறதா அர்த்தம், அதனால நம்ம அவளை போய் தேடி கண்டுபிடிக்கலாமே, அவங்க ஒரு இடம் வரைக்கும் தானே தேடி இருக்கிறாங்க, அதுக்கு மேலே அவங்க தேடலைன்னு சொன்னாங்களா, நம்ம போய் தேடலாமா அப்படிங்கும்போது உடனே ராகவும் கண்டிப்பாக நம்ம தேடலாம், வர்ஷினி கண்டிப்பாக வந்து இருப்பான நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இசையும் ராகவும் போய் தேடுறதுக்காக போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து விசாலை தான் காட்டுறாங்க. விசால் வந்து கார் எடுத்து வந்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த அதிகாரி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. உடனே சொல்லுடா அப்படிங்கும்போது இங்கே பாரு விசால் நீ ஒரு நம்பர் கொடுத்தேலா, அது இந்த இடத்துல தான் சிக்னல் காட்டுது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அந்த இடத்த பார்க்குறாங்க. பார்க்கும்போது விசால் வந்து தான் தங்கியிருக்கிறாங்களா அந்த இடத்துல தான் அந்த சிக்னல் காட்டுது, இது நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டல் ஆச்சே, இங்கே தான் அந்த ஆளும் தங்கியிருக்கிறானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு விசால் வந்து நினைக்கிறாங்க. எதுக்காக நம்மளை இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு விசால் வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து விசாலுக்கு வந்து ஸ்ரீஜாங்கிறது தெரியாது, வேற யாருன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து ஸ்ரீஜா வந்து அந்த சிம் கார்டை உடச்சி அவங்க அந்த ரூமுக்குள்ளேயே வந்து போட்டு விட்டுருந்தாங்க. அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா வந்து ஸ்ரீஜா வந்து சொல்கிறாங்க அதாவது என்ன எப்படியாவது கையங்குலமாக கண்டுபிடிக்கலான்னு சொல்லிக்கிட்டு நீ ஒரு பக்கம் வந்து என்ன வந்து அதாவது தேடிட்டு இருக்கிற, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம்னா அந்த ராகவுக்கு சரியான செக்கு வச்சோம்லா, வர்ஷினியை வச்சு அவன் என்னெல்லாம் என்கிட்ட ஆட்டம் காட்டிட்டு இருந்தான், இப்போ வச்சோம்ல அவ்வளோதான், வர்ஷினியை எங்கே தேடினாலும் கிடைக்க போகிறது கிடையாது, அவள் கதை அவ்வளோதான், இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸ்ரீஜா வந்து சந்தோஷப்பட்டு அவங்க சிரிச்சிட்டு இருக்கிறவன். அப்போ இங்கே பார்க்கும்போது விசாலை தான் காட்டுறாங்க. விசால் வந்து அது யாருன்னு சொல்லி நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சி தீருன்னு சொல்லி திரும்பவும் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ ஸ்ரீஜா வந்து அந்த சிம் கார்டை உடச்சி போட்டதுனால அது வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண வருது, நம்ம வந்து பண்ணுறதுன்னு தெரிஞ்சனால தான் அந்த ஆள் வந்து சிம் கார்டை உடச்சி போட்டுட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க விசால் வந்து நினைக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க விசால் வந்து தன் தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு வராங்க. அடுத்ததுங்க பார்த்தோம்னா இசையும் அவங்க ராகவும் வந்து கீழே எல்லா பக்கமும் இறங்கி பார்க்குறாங்க. வர்ஷினின்னு சொல்லிக்கிட்டு இசையும் ராகவும் வந்து கத்திக்கிட்டே இருக்கவும் அங்கே பார்த்தோம்னா ஒரு பள்ளத்துக்குள்ளே வந்து வர்ஷினி வந்து அப்படியே தூங்குன நிலைமையில வந்து இருக்கிறாங்க. உடம்பு ஃபுல்லாக ஒரே சகுப்பாகலாக கொட்டிகிட்டு இருக்குது. ஆனால் வந்து அவங்க வந்து அதாவது தூக்கத்தில் இருக்கிறதுனால இவங்க போடுற சத்தம் அவங்களுக்கு கேட்கவே இல்லை. அடுத்தவங்க பார்த்தோம்னா இசையும் ராகவும் வந்து நைட் ஆகி போச்சுது. அப்போ வந்து ராகம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நைட் ஆகி போச்சுது, இவ்வளோ நேரம் ஆகி போச்சுது இசை அப்படிங்கும் போது எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, என் தங்கச்சி நான் தேடி கண்டுபிடிக்காம அந்த இடத்த விட்டு நகலவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தன்னுடைய செல்ஃபோனில் வந்து அவங்க லைட்டை போட்டு விடவும் அந்த லைட்டு வெளிச்சத்துலேயே அவங்க பார்த்துக்கிட்டே வராங்க. அப்போ இசை வந்து தூரத்தில் பார்க்கும்போது யாரோ வந்து அடிபட்டு கீழே படுத்து கிடக்கிற மாதிரிக்கு தெரியுது. உடனே இசை வந்து ராகவ் கிட்ட சொல்கிறாங்க ராகவ் அங்கே யாரோ வந்து இருக்கிற மாதிரிக்கு தெரியுது, ஒருவேளை வர்ஷினியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இசையும் ராகவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்குள்ளே அவங்க போகிறாங்க. ஒரே கல்லும் இதுவுமா இருக்குது, அதனால வந்து தன்னுடைய தங்கச்சி எப்படியாவது பார்த்துன்னு சொல்லிட்டு இசையும் ராகவும் வந்து போகவும் அடுத்ததான் அவங்க பார்க்குறாங்க. பார்த்ததுமே பக்கத்தில் வந்து பார்க்கும்போது வர்ஷினி தான் வந்து அடிபட்டு இப்படி கிடக்கிறத பார்த்ததுமே இசையும் ராகவும் கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ என் தங்கச்சி இங்கே தான் இருக்கிறா, இப்படி இருக்கிறாளே, உடம்பு ஃபுல்லாக சிகப்பு கலராக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்படியே இசை வந்து கத்தி கதறி அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் இப்போ ராகவ் வந்து உடனே பார்த்தோம்னா அவங்களுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. அப்போ வந்து அதிகாரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சார் நாங்கள் வந்து வர்ஷினியை கண்டுபிடிச்சிட்டோம், உடனே வந்து நீங்கள் ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அழைச்சிட்டு வந்துருங்க அப்படிங்கும்போது உடனே அதிகாரியும் நாங்கள் உடனே இப்போ கிளம்பி வந்துடுது அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க வர்ஷினியை வந்து அவங்க வந்து தூக்கிட்டு போகிறாங்க. இசையும் ராகவும் அழுதுகிட்டே போகவும் அப்போ வர்ஷினியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அங்கே போனதுமே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கவும் அவங்க ரொம்பவே கிரிட்டிக்கலான நிலைமையில தான் இருக்கிறாங்க. பழைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லவே இது கேட்டதுமே இசை இன்னும் அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ உடனே வந்து ராகம் வந்து சொல்கிறாங்க எப்படி வந்து வர்ஷினி வந்து கீழே விழுந்திருக்க முடியும், கண்டிப்பாக விழுந்திருக்க முடியாது, இது அந்த ஸ்ரீஜாவோட திட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து இசை வந்து எப்படியாவது என் தங்கச்சியை காப்பாற்றி கொடுத்துருங்க அப்படிங்கும் போது அப்போ ராகவும் சொல்கிறாங்க என் வர்ஷினியை எப்படியாவது நீங்கள் காப்பாற்றி கொடுத்துருங்க, இதுக்காக எவ்வளோ ரூபா செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த விஷயம் வந்து அவங்க ஸ்ரீஜாவுக்கு தெரிய வருது. என்னது வர்ஷினியை கண்டுபிடிச்சிட்டாங்களா, ஹாஸ்பிட்டல் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா வந்து அதிர்ச்சி அடையவும் இன்னொரு பக்கம் விசால் வந்து ஹோட்டலுக்கு வராங்க. வந்ததுமே அவங்க அந்த அதிகாரிகிட்ட கேட்குறாங்க இந்த நம்பரை வந்து எந்த சிக்னல் இருக்குது அப்படிங்கும்போது இங்கே பாரு சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சுது, அதனால வந்து எந்த இடம்னு அந்த ஹோட்டலில் இருக்கிற வரைக்கும் தெரியுது, ஆனால் எந்த இடத்துல இருக்கிறங்கிறது தெரியல, ஏன்னா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணனால தெரியல அப்படின்னா அதிகாரி விசாலுக்கு சொல்லவும் இப்போ
விஷால் வந்து நினைக்கிறாங்க எப்படி இருந்தாலும் சரிதான், என்ன இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில யார் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல, அவங்கள கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் வந்து ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ஸ்ரீஜா இருக்கிற ரூமுக்கு வரவும் அப்போ விஷால் வந்து கதவை தட்டுறாங்க. அப்போ ஸ்ரீஜாவும் கதவை திறக்கிறாங்க. விஷால் நிக்கிறத பார்த்துட்டு என்ன விஷால் அப்படிங்கும் போது உடனே வந்து ஒண்ணு இல்லன்னு அப்படிங்கிறாங்க. ராகவ் எங்கன்னு சொல்லி கேட்கும் போது அவர் வெளியே போனார் அப்படின்னு சொல்லவும் அடுத்துதான் அந்த சிம் கார்டு கீழே கிடக்குது. இதை விஷால் வந்து பாக்குற மாதிரி இருக்கவும் அப்போ ஸ்ரீஜா பார்த்துருக்காங்க. ஐயோ சிம் கார்டு கீழே போட்டிருக்கமே, அது வந்து அவன் பார்த்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு விஷால் வந்து ஸ்ரீஜா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.